தேர்வுக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. எல்லா நேரமும் புக்கை கையில வச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கீங்கிறது ஒண்ணு. என்ன சார் டைமே இல்லை அப்படிங்கிறது. உங்களுக்கு டைம் இருக்கு இல்லைங்கிறத தாண்டி ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது ஜாலியா படிக்கிறதுக்கு, சுவாரஸ்யமா படிக்கிறதுக்கு உங்க நேரத்தை நீங்க ரெடி ஆகிக்கணும். அந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன் நான். ஓகேயா? ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க விளையாடலாம் வாங்க. ஓகே, இது ஒரு இந்த குறுக்கெழுத்து கிராஸ் வேர்டு. ஓகேயா? இந்த குறுக்கெழுத்துல எல்லா கிராஸ் வேர்டு மாதிரி உங்களுக்கு நிறைய பேருடைய பெயர்கள் இதுல கிடைக்கும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு க்ளூவும் கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ என்னன்னா அடுத்த இதுல இதுதான், அதாவது அவர் வந்து ஒரு மூதறிஞர், ஒரு வீரமங்கை, பாஞ்சாலங்குறிச்சி வீரன், வெள்ளையரை எதிர்த்த தீரன், கொடி காத்தவர், எளிமையின் இலக்கணம், தில்லையாடியின் பெருமை, கப்பலோட்டிய தமிழர், பாட்டுக்கொரு புலவன், விருதுபட்டி வீரர், கள்ளுக்கடை மறியல் பெண்மணி, மணியாட்சியின் தியாகி. இப்படி இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ இதுல. ஓகே, இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குறுக்கெழுத்து போட்டி. ஓகே, நீங்க பாஸ் பண்ணி இதை நீங்க பாத்துக்கலாம். அப்கோர்ஸ் நிறைய பேர் நீங்களாம் டெக்னாலஜிக்கலா ரொம்ப டெவலப் ஆனவங்க, இதுலயே நீங்க மார்க் பண்ணிடுவீங்க. இல்லைனாலும் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. ஓகே, நீங்க மார்க் பண்றீங்க எல்லாம் கரெக்டு. நம்ம குட்டிக்க க்ளூ வச்சு நீங்க எழுதி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒண்ணா இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நாம வந்து மார்க் பண்ண போறோம், அதனால சொல்றேன். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, இந்த மாதிரி பலர் அதுல வருவாங்க. இதுல உள்ளவங்க தான் அதுல உள்ள. இன்னொரு குழு கொடுக்குறக்கா இதை போடுறாரு. ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு விடுதலை போராட்டத்துல, இது நமக்கு வந்து ஒரு யூனிட் 8ல ஒரு போர்ஷன் நமக்கு. ஓகே, நீங்க இந்த குறுக்கெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பெரிய ரிவிஷன் உங்களுக்கு அதுல ஆயிரும். விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழகத்தின் பங்குங்கிறது ஒரு பெரிய ரிவிஷன் உங்களுக்கு ஆயிரும். நீங்க போட்டு அப்கோர்ஸ் இதுல இல்லாதவங்களும் இருப்பாங்க, இன்னும் நிறைய இருப்பாங்க. அதான் நான் கூட தேடி பார்த்தேன். அந்த ருக்மிணி லட்சுமிபதி அவங்கதான் வந்து உப்பு சத்தியாகிரகத்துல உப்பை மீறி எடுத்ததுக்கான அபராதம் கட்டிய முதல் பெண்மணி அப்படி நம்ம படிச்சுக்கோ. நம்ம ஒரு அவங்க இதுல இருக்காங்களா அப்படிலாம் கூட நான் தேடி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளது அப்படி. ஓகே, ஸோ இவர்களை தாண்டி இன்னும் பலர் இருந்தாலும் ஒரு பெரிய ரிவிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதுல. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமா படிக்கலாம், சுவாரஸ்யம் படிக்கலாம், ஜாலியா படிக்கலாம்னு குழந்தைகளுக்கு வகுப்புகளை எடுக்கும் போது ஏற்பட்ட அனுபவங்களை நானே ஒரு புத்தகமா தொகுத்து போட்டிருக்கேன். அந்த புத்தகத்துடைய தலைப்பு ஹோம் ஸ்கிரீன் ஐஸ்கிரீம். இன்ஃபேக்ட் இந்த தலைப்பே குழந்தைகிட்ட பேசும்போது அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான் அந்த தலைப்பு வித்தியாசமா வந்தது அப்படிங்கிறது. நீங்க யாராவது வாங்க விரும்புறீங்கன்னா கீழே என்னுடைய நம்பரை போட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த ஆன்சர். ஓகே, ஸோ அந்த க்ளூ கொடுத்துக்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ கூட நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த முறையா நம்ம எப்படி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து அப்படி உங்களுக்கு அந்த விடைகளை நான் இப்படி கொடுக்குறேன். ஓகே, மூதறிஞர்னா நமக்கு ராஜாஜி, வீரமங்கைனா வேலு நாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி வீரன்னா கட்டபொம்மன், வெள்ளையர் எதிர்த்த தீரன், அது ஒண்ணும் இல்ல, தீரன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? சின்னமலை. கொடிகாத்தவர் திருப்பூர் குமரன், எளிமையின் இலக்கணம் காமராஜர். காமராஜர் மட்டும் 2 தடவை வராது இல்ல. ஓகே, என குறிப்புப்படி தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை, கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார், பாட்டுக்கொரு புலவன் பாரதியார், விருதுபட்டி வீரர் காமராஜர், கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை, மணியாட்சியின் தியாகி காஞ்சிநாதன். இந்த 12 பேர் உங்களுக்கு வந்து இந்த தமிழகத்தின் பங்க ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இதே மாதிரி நாம வந்து தொடர்ந்து இன்னும் பல்வேறு வீடியோக்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே.